எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துண்டு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். நிறைய மெத்தடில் இதை செய்வாங்க. நான் இன்றைக்கி இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம இதுக்குன்னு தனியாக நம்ம மசாலா பொடிகள்லாம் வறுத்து ஸ்டஃப் பண்ணி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதிக அளவு உப்பு காரம்லாம் இருக்காதுங்க. இந்த மெத்தடில் அவசியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு விடலாம். கத்திரிக்காய் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தால் போதும். 10 நிமிஷத்தில் இந்த காரக்குழம்பு செஞ்சு விடலாம். 3 நாள் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட்டான பிஞ்சு கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, வைலட் கலரில் இந்த மாதிரி லைட் கலரில் இல்லை ஃபுல் க்ரீனாக கூட பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முழுசாக அதை போட போகிறோம். இதில் காம்பு பகுதியை ஓரளவு நம்ம இடம் விட்டுட்டு கட் பண்ணணும். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். முழுக்க நம்ம கட் பண்ணாமல் காம்பு பகுதியில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அந்த கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா 4ஆக நம்ம கட் பண்ணணும். ஆனால் தனித்தனியாக போகக்கூடாது. பாருங்கள், ஒரு ப்ளஸ்ஸு மாதிரி போட்டுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த உப்பு காரம் மசாலாலாம் இறங்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு ஏதாவது புழுக்கள் பூச்சி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். பொதுவாகவே நீங்கள் கத்திரிக்காய் வாங்குறப்ப ஹோல்ஸ் இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தால் தான் புழு இருக்கும். இல்லைனா உங்களுக்கு புழு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. திரும்பவும் இன்னொரு கத்திரிக்காய் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியில் ஒரு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தனித்தனியாக அது வதக்கிறப்ப பிரிஞ்சு போகக்கூடாது கத்திரிக்காய். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த காரக்குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா, புளி அளவு பார்த்திங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழம் அளவு தான் எடுத்திருக்கேன் நான். தக்காளி சேர்த்துக்க போகிறேன். அதனால் புளி அளவை குறைச்சிக்கிட்டா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. அதிக அளவு புளி சேர்க்குறது உடம்புக்கு கெடுதல். இப்போ ஒரு வாணலியில் ஒரு குழிக்கரண்டி கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை ஓரளவுக்கு எண்ணெயில் நிறம் மாறுற வரைக்கும் தனியாக எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காயில் கொஞ்சம் உப்பு பிடிக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடணும். ஓரளவுக்கு நிறம் மாறணும். பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுது. மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி எடுக்கணுங்க. இந்த வதங்கிட்டு இருக்க நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த காம்பில் இருக்கிற மஞ்சள் பகுதியை கட் பண்ணிவிட்டு இதை பெருசாகவே நம்ம நறுக்கி மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இதை டைரெக்டாக பொடி பொடியாக நறுக்கி நம்ம காரக்குழம்போட சேர்த்து வதக்காமல் இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிறப்ப நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும். அதிக அளவு காரம் இருக்காது. பொதுவாக காரக்குழம்பு அப்படின்னாலே இந்த புளிப்பு உப்பு காரம்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடிய மெத்தடில் பார்த்திங்கன்னா காரம் அதிக அளவு இருக்காது, புளிப்பு அதிகம் இருக்காது. இந்த 2 தக்காளியை நான் நைஸாக அரைச்சின்னு வரேன். அதுக்குள்ளே ஓரளவுக்கு இந்த கத்திரிக்காய் நல்லாவே நிறம் மாறி இருக்குது. ஆனால் தனித்தனியாக பிரிஞ்சு போகாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். திரும்பவும் நான் எண்ணெய் சேர்க்காமலேயே முதல்ல நம்ம சேர்த்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன ஸ்பூனால் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம ரெடியாக மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுது அதை இது கூட சேர்த்துடணும். இந்த தக்காளி பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கப்பயே ஒரு அறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக நம்ம எந்த ஒரு பொருளையும் வறுத்து அரைக்க வேண்டாம். சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அதிகமாக மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்க சாம்பார் பொடியே போடுங்க. இந்த சாம்பார் பொடி எப்படி வறுத்து அரைக்கணுங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பொடிகள்லாம் போட்ட உடனே நம்ம போட்ட எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே ஓரங்களில் பிரிய ஆரம்பிச்சிடுது. அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளி கரைசல் நல்லா நீர்க்கவே கரைச்சிக்கலாம். இதை கரைச்ச அந்த புளி கரைசலை இப்போ நம்ம தக்காளி இந்த பொடிகள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காய் வதக்கிறப்ப ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். வெல்லம் ஒரு அரை டீஸ்பூனோ 3/4 டீஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம இந்த கத்திரிக்காயும் சேர்த்து கொதிக்க வச்சாதான் அந்த கத்திரிக்காய் உள்ள அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சேரும். நல்லாவே வெந்து கொடுத்துருங்க. இப்போ ஜஸ்ட்டு நம்ம வதக்கி தானே வச்சுருக்கோம், அதனால் கொதிக்க விடணும். லிட்டு போட்டு மூடி சிம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமாக நம்ம இதை கொதிக்க விடணும். எண்ணெய் மேலே பிரியும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டீஸ்பூன் தேங்காய் துருவல் மட்டும் இதை நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் இல்லை தேங்காய் பாலாக சேர்த்துக்கணும் அப்படின்னா இன்னொரு 4-5 டீஸ்பூன் தேங்காவை சேர்த்து பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி
தேங்காவை அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். பாருங்கள் ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நல்லா நைஸாக அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி தேங்காவை அரைச்சி இந்த விழுதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த காரக்குழம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு காரம் இருக்கும், புளிப்பு சேர்க்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல். முக்கியமாக வெயில் காலங்களில் இந்த மாதிரி அதிக அளவு உப்பு, புளிப்பு, காரம் சேர்க்கக்கூடாது. இந்த தேங்காய் அரைச்சி சேர்க்குறப்ப இல்லைன்னா தேங்காய் பால் சேர்க்குறப்ப அந்த காரம்லாம் நமக்கு அதிக அளவு இருக்காது, உடம்புக்கு கெடுதல் பண்ணாது. இதுவும் 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நான் அதிக அளவு எண்ணெய் சேர்க்கல. நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். வீடியோக்காக அப்படியே மிதக்க மிதக்க நம்ம எண்ணெய் சேர்த்து காமிச்சோம்னா உடம்புக்கு கெடுதல். ஓரளவு குறைச்சலான எண்ணெயில் நம்ம இந்த காரக்குழம்பு செஞ்சுட்டு அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூடான அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா மிதக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றது கிடையாது. 3 நாள் வரைக்கும் தாராளமாக இந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சூடான சாதத்தில் நெய் விட்டு பருப்பு சாதம் பிசைஞ்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். சின்ன சின்ன கத்திரிக்காயாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.